வணக்கம் நண்பர்களே. பாஜக மற்றும் அதன் சார்புள்ள அந்த மதவாத சக்திகள் சமூகத்துக்கு எவ்வளோ பெரிய அச்சுறுத்தல், எவ்வளோ பெரிய ஆபத்து, ஒரு சமூகத்தின் அமைதியை அவங்க எப்படியெல்லாம் கெடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பல முறை சொல்லியிருக்கோம். ஆனால் பிடிவாதமாக பலர் இந்த பாஜக கும்பலுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. மதவாத அந்த செயல்களை ஊக்குவிக்கிற வகையில் செயல்படுறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ அண்மையில் திருப்பரங்குன்றத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை பாருங்கள். அங்கே திருப்பரங்குன்றத்தின் அடிவாரத்தில் சுப்பிரமணிய சாமி கோயில் இருக்கு. திருப்பரங்குன்றத்துக்கு மலையில் உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கு. அதே மலையில் அந்த சிக்கந்தர் தர்கா, அந்த தர்கா இருக்கு. அந்த மலைக்கு பேரும் சிக்கந்தர் மலை அப்படின்னு தான் பேர். ஆனால் பிடிவாதமாக இதை திருப்பரங்குன்ற மலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் மாற்றணுன்றாங்க. இது முருகர் மலை அப்படின்னு மாற்றணும்னு சொல்கிறாங்க. காலகாலமாக அமைதியாக இரு சமூக மக்கள் அவங்க ரெண்டு பேருமே மாமா மச்சான் அப்படிங்கிற உறவோட ரொம்ப அந்யோன்யமாக பழகிட்டு வராங்க. இவங்களுக்கு ஒன்றுன்னா அவங்க நிற்கிறாங்க, அவங்களுக்கு ஒன்றுன்னா இவங்க நிற்கிறாங்க. இருவரது அந்த திருவிழாக்கள், அதாவது முருகன் கோயில் திருவிழான்னா முஸ்லீம்கள் நின்று அவங்களுக்கு மரியாதை செய்கிறாங்க, அல்லது இலைப்பாறுதலுக்கு அந்த ஜூஸ் அந்த மாதிரியான குளிர்பானங்கள்லாம் கொடுக்குறாங்க, உணவு தராங்க. அதே போல் அந்த மலையில் நடைபெறுகிற அவர்களுடைய விழாக்களில் இந்துக்கள் போயிட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறாங்க. இதையெல்லாம் நம்ம காலகாலமாக அமைதியாக அழகாக அனுபவிச்சுட்டு வரோம், இந்த சமூக அமைதியை. ஆனால் இதை கெடுப்பது மட்டும்தான் இந்த மதவாத கும்பலுடைய நோக்கமாக இருக்குது. அதுவும் அண்மை காலமாக அங்கே பல்வேறு விதமான அந்த கலவரங்களை உண்டாக்குறதுக்கான வேலைகளை அவங்க பார்க்குறாங்க. தொடர்ச்சியாக வேணும்னே அதை செய்கிறாங்க. வெளியிலிருந்து ஆட்களை கூட்டிகிட்டு வர்றது, அங்கே போய் அந்த சிக்கந்தர் மலையில் கலவரம் பண்ணுறது, அந்த மலையின் உச்சியில் தான் நாங்கள் தீபத்தை ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண்டு அவர்கள் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கில் ஒருதலை பட்சமாக ஒரு தீர்ப்பையும் வாங்கியிருக்காங்க. இந்த தீர்ப்பு சொன்ன நீதிபதி ஒரு முழு சங்கி, ஜிஆர் சாமிநாதன் சொல்லிட்டு அவர் ஒரு முழுமையான அந்த மதவாத போக்கு எண்ணம் கொண்ட ஒரு நீதிபதியாக தெரிகிறார். இதற்கு முன்பு பல தீர்ப்புகள், அவர் கொடுத்த பல தீர்ப்புகள் மதவாதத்தை ஆதரிப்பவர்களுக்கு சாதகமாக இருந்ததை பார்க்க முடிஞ்சது. இப்போதும் அதே மாதிரியான ஒரு தீர்ப்பு கொடுத்துறாரு. இவரெல்லாம் நீதிபதியாக இருப்பதற்கே தகுதியற்றவர் அப்படின்னு சொல்றாங்க அரசியல் கட்சி தலைவர்கள். குறிப்பா அண்ணன் திருமாவளவனுடைய பேட்டி என்னன்னா, இந்த ஜிஆர் சாமிநாதனை உச்ச நீதிமன்றமே நீக்கணும், இந்த நீதிபதி பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மிக கேவலமான தீர்ப்புகளை தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நேற்றைய நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா, அங்கு மலையின் உச்சியில் ஒரு தூண் இருக்கு. அந்த தூண் விளக்கேற்றும் தூண் அப்படின்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது விளக்கேற்றும் தூண் அல்ல, எல்லைக்கல் அப்படின்னு சொல்லுது தமிழ்நாடு அரசு. இங்க அந்த தீபம் ஏத்துறதுங்கிற நடைமுறை இல்லை. 100 ஆண்டுகளுக்கு மேல இல்லாத ஒரு நடைமுறை இது. அதற்கு முன்பு இருந்ததான்னு யாருக்கும் தெரியாது. இந்த தூண் இருக்கிறத வச்சு இங்க தீபம் ஏத்துறதா அவங்களா ஒரு நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மதவாதிகள் எல்லாம். ஆனால் சரித்திர ஆதாரம் என்னன்னா, வெள்ளைக்காரர்கள் காலத்திலேயே அந்த தூண் பயன்பாடுங்கிறது இல்லை. அது வெறும் நில அளவைக்கல் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. எங்க விளக்கேற்றுவாங்கன்னா அந்த பிள்ளையார் கோயில் ஆண்டுகிற இடத்துலதான் விளக்கு ஏற்றுவாங்க. அதுதான் காலகாலமா ஏத்திக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இந்த ஆண்டும் அங்குதான் விளக்கு ஏத்துது. அதாவது கோயில் நிர்வாகம், இந்து சமய அறநிலையத்துறை, இவங்க எல்லாருமே அங்கதான் எப்பயும் விளக்கு ஏற்றுற இடத்துல ஏத்துறோம். ஜனங்க அதை பார்த்து தரிசிச்சுட்டு போறாங்க. ஆனா மதவெறியர்கள் மட்டும்தான் மலை உச்சியில, அதாவது மலை உச்சியில விளக்கு ஏற்றிட்டா மொத்த மலையும் எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்றதுக்காக. இப்போ இந்த மலை இவர்களுக்கு சொந்தமான என்ன சாதிச்சு விட முடியும்? இந்த மலையை முருகன் மலைன்னு அறிவிச்சு இந்த கோயிலுக்கு சொந்தம் சொல்லிட்ட பிறகு மக்களுக்கு அதனால ஏதாவது 10 பைசா பிரயோஜனம் இருக்கா? இப்போ இந்த மலை அந்த சிக்கந்தர் மலைன்னு இருக்கு. அதுல ஒரு பாதி முஸ்லிம்கள் அவங்க சொந்தம் கொண்டாடுறாங்க, இன்னொரு பாதி இவங்க சொந்தம் கொண்டாடுறாங்க. இந்த நிலையால யாருக்காவது பாதிப்பு இருக்கா? யாரு கூடியாவது கெட்டு போயிருக்கா? ஒன்றும் இல்லைல்ல. இதனாலதான் ஆரம்ப நாளிலிருந்து இருந்து இந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் இதெல்லாம் புரிஞ்சதுனால அமைதியா கடந்து போயிட்டாங்க. யார் பேர் இருந்தா என்ன, இந்த மலை யார் பேரால் அழைக்கப்பட்டால் என்ன, அதனால் நமக்கு என்ன வந்துட போகுது? கூடுதலா ஏதாவது முருகன் நமக்கு அப்படியே வீட்டு கூரையை பிச்சுட்டு கொட்ட போறானா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம நிம்மதியா அமைதியா இந்த வாழ்க்கையை கடந்து போனா போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளவு காலமும் மக்கள் அவங்க ஒரு உறவு முறையோட போய்கிட்டு இருக்காங்க. அவர்களிடம்
கலவரத்தை உண்டாக்கும் ஒரே நோக்கம்தான் இந்த பாஜக சங்கி கும்பலுக்கு வந்து இருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா அந்த உச்சியில் அந்த தீபத்தை ஏற்றணும்னு சொல்லிட்டு பெரிய கலவரத்தை வந்து அரங்கேற்றிருக்காங்க. அதுவும் இந்த ஜே.ஆர். சாமிநாதனுடைய உத்தரவை யாரோ ஒருத்தனை கேஸ் போட சொல்றாங்க. உச்சியில் தான் தீபம் ஏற்றணும் அப்படின்னு ஒரு கேஸை போடு, நான் அதுக்கு சாதகமாக தீர்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லி வச்சு தீர்ப்பு கொடுத்த மாதிரி தான் அது இருந்தது. அந்த தீர்ப்பை பெற்றுக்கொண்டு மலை உச்சியில் வந்து தீபத்தை ஏற்ற போனால் அங்கே வந்து விடலை. ஏன்னா அதுக்கு அப்பீலுக்கு போயிட்டாங்க தமிழ்நாடு அரசு. அப்படி அந்த தீர்ப்பெல்லாம் ஏற்றுக்க முடியாதுன்ட்டு வழக்கு அப்பீல் இருக்கிறதால வந்து ஒன்றையெல்லாம் மேலே ஏற விட முடியாது, மேலே தீபம் ஏற்ற முடியாதுன்ட்டாங்க. உடனடியாக போயிட்டு இது நீதிமன்ற அவமதிப்புன்ட்டு போய் கேஸ் போடுறான் அந்த சங்கி. இந்த கேஸ் போட்ட உடனே அப்படியா சரி நீ நான் இங்கே இருக்கிற போர்ஸ் அனுப்புகிறேன், அவனை கூட்டின்னு போய் தீபத்தை ஏற்று. யாரை? அந்த தொழில்படை பாதுகாப்பு போலீஸ் இருக்குல்ல, நீதிமன்றம், ஏர்போர்ட்டு, இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு அங்கே வந்து பாதுகாப்பு கொடுப்பதற்கென்று இருக்கிற ஒரு காவலர் படை அது. இது வந்து வெளியில் இப்போ தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு போலீஸு, கிரைம் போலீஸு இவங்க கிட்டையெல்லாம் வந்து அது வேலையை காட்ட முடியாது. அவங்களுடைய அதிகாரம்ங்கிறது நீதிமன்ற வளாகத்துக்குள்ள முடிஞ்சு போயிடும். அவங்கள அனுப்பி மலைக்கு மேலே தீபத்தை ஏற்றுறதுக்கு இந்த நீதிபதி உத்தரவு போடுறான்னா எந்த அளவுக்கு மதவெறி பிடிச்ச ஒரு நபர் பாருங்க. இவரிடமிருந்து என்ன மாதிரியான தீர்ப்பு வரும் அப்படிங்கிறதையும் பாருங்க. இவன் தான் சொன்னது, பார்ப்பனர்கள் யாருமே வந்து தவறு செய்ய மாட்டார்கள், பார்ப்பனர்கள் மீது அவர்கள் எந்த குற்றம் இழைத்தாலும் அது குற்றமாக எடுத்துக்கொள்ளப்படாது அப்படின்னு சொன்ன ஒரு பெரிய அறிவுஜீவி தான் இந்த நீதிபதி. அதனால இவங்கிட்ட இருந்து வேற என்ன மாதிரியான தீர்ப்பு வரும்? இப்படித்தான் மதவெறியை தூண்டுகிற வகையில தீர்ப்பு தருவா. ஸோ இந்த போலீஸ் படையை கூட்டுக்கிட்டு போறான் திரும்ப தீபம் ஏத்துறதுக்கு. அப்போதும் தமிழ்நாடு காவல்துறை அவர்களை வந்து திருப்பி அமைச்சிருக்கு. அங்க செமத்தியா கவனிச்சு அமைச்சிருக்காங்க எல்லாரையுமே. தமிழ்நாடு அரசு வந்து ரொம்ப ஸ்டப்பனா செயல்பட்டு அப்படின்னா இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் சொல்லலாம். ரொம்ப சரியான செயல்பாடு இது. ஸோ அங்கு இறுதி வரை தீபம் ஏற்றப்படவில்லை. உச்சி பிள்ளையார் கோயில் அந்த இடத்துல மட்டும் தீபத்தை ஏற்றிட்டு நேற்றைய அந்த தீப நிகழ்வை வந்து அவங்க இறுதி செய்திருக்காங்க. இப்போ இதை வச்சு வந்து ஒரு அரசியலை இந்த சங்கி கும்பல் வந்து ஸ்டார்ட் பண்ணுது. ஆனால் மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க. யாருமே வந்து இவர்களுக்கு சாதகமாக இல்லை. இவங்க என்னதான் வந்து கதறி கூப்பாடு போட்டு இந்த மாதிரி கலவரத்தை அரங்கேற்றினாலும் இதெல்லாம் திட்டமிட்டு செய்யப்படுபவை அப்படிங்கிறதுல மக்கள் உறுதியா இருக்காங்க. அந்த பகுதி மக்களிடம் வந்து கேட்குறாங்க, ஏன் இந்த தீபம் ஏத்துறதுல இவ்வளோ பெரிய கலாட்டம் நடந்திருக்கு, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா, இதெல்லாம் பாலிடிக்ஸுங்க, இதெல்லாம் இந்த சங்கி பயலுக பண்ணுறது. நாங்கள் இத்தனை நாள் வந்து இது கேட்டோமா, உச்சியில் விளக்கேற்றணும்னு நாங்கள் யாராவது கேட்டோமா? இவங்க கேட்குறவங்கலாம் யாரு? இந்த ஊருக்காரங்க கிடையாது, வெளியூர்லேருந்து வந்து இங்கே அரசியல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அந்த ஜனங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதனால இந்த மதவாத பிரச்சனையை வந்து உருவாக்கி இங்கே வந்து கலவரம் செய்து அதில் ஓட்டு பொறுக்க நினைக்கிற இந்த பாஜக கும்பலோட சாயம் வந்து மீண்டும் ஒரு முறை வெளுத்திருக்கிறது. அதே போல அந்த சங்கி நீதிபதி, அந்த நீதிபதியினுடைய தீர்ப்பும் வந்து மிகுந்த மிகுந்த கோபத்தோடு விமர்சிக்கப்படுகிற ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஆனால் நான் திரும்ப சொல்கிறேன், காலம் வந்து எல்லாத்தையுமே வந்து சரியான நேரத்தில் அம்பலப்படுத்தும். அது போலத்தான் இந்த நீதிபதியை, அந்த ஆளோட தீர்ப்பு, அதே போல் இந்த சங்கி பயலுங்க வெளியாட்களை கூட்டி வந்து திருப்பரங்குன்றத்தில் கலவரம் செய்கிறது, இது எல்லாவற்றையுமே வந்து சரியான தருணத்தில் காலம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணது, இவர்களை அம்பலப்படுத்துகிறது. இந்த நிகழ்வால் எந்த இம்மி அளவுக்கும் வந்து தமிழ்நாடு அரசுக்கோ அல்லது மதசார்பற்ற சக்திகளுக்கோ பாதிப்பு வரல. மாறாக மதவாத கும்பலை வந்து போட்டு செமுத்திய வந்து வெளுத்திருக்காங்க. மக்கள் இனியும் வந்து அதை தொடர்ந்து செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வருது. எந்த காரணம் கொண்டும் இந்த தமிழ்நாட்டு மண்ணில் மதவெறி கும்பலுடைய ஆதிக்கம் என்பது இருக்கவே இருக்காது, அது எடுபடவே எடுபடாது அப்படிங்கிறது மீண்டும் ஒரு முறை உறுதி செய்யப்பட்டிருக்கு.